மதுரையின் காலத்தால் அழியாத பண்பாட்டு பாரம்பரியத்தில் நவீன சௌகரியத்தின் புதிய அடையாளமாக தி ரெசிடென்சி சிக்னேச்சர். மதுரையின் சொகுசு விருந்தோம்பல் துறையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைக்கிறது தி ரெசிடென்சி சிக்னேச்சர். இந்த அற்புத கட்டிடக் கலை படைப்பு மதுரையின் அடையாளமாக உருவெடுத்துள்ளது. 7 ஏக்கர் பரப்பளவிலும் சுமார் 5 லட்சம் சதுர அடிகளிலும் விரிந்துள்ள இந்த பிரம்மாண்ட வளாகம் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய மற்றும் உயர்தர விருந்தோம்பல் திட்டங்களில் ஒன்றாக திகழ்கிறது. மிகச்சிறந்த உணவு அனுபவங்களை ஒரே இடத்தில் வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூரைச் சேர்ந்த புகழ்பெற்ற கட்டிடக்கலை நிபுணர் திரு. வோ சியூ மேன் வாவ் வார்னர் வாங் ஆர்கிடெக்ட்ஸ் வடிவமைத்துள்ள இந்த ஹோட்டல் மதுரையின் கோவில் கட்டிடக் கலையின் பிரம்மாண்டத்தை நவீன கலை நயத்துடன் மறுவடிவமைக்கிறது. மேலும் புகழ்பெற்ற ஆயிரங்கால் மண்டபத்தால் ஈர்க்கப்பட்ட சுமார் 300 தூண்கள் மதுரையின் கட்டிடக்கலை பாரம்பரியத்திற்கு மரியாதை செலுத்துகின்றன. புனித நகரமான மதுரையின் மையத்தில் அமைந்துள்ள இந்த ஹோட்டலிலிருந்து மீனாட்சி அம்மன் கோவிலின் 4 ராஜகோபுரங்களையும் திருப்பரங்குன்றத்தையும் பார்த்து ரசிக்க முடிகிறது. மதுரையில் மிகச்சில முகவரிகளுக்கே கிடைக்கும் இந்த காட்சியமைப்பு இவ்விடத்தின் தனிச்சிறப்பாகும். இனிஷியல் ஆஃபருங்கிறது 8000 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். இப்போ இருக்கிற மற்ற ஹோட்டல் கூட அதே விலைன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அதை விட என்ன ஃபெசிலிட்டிஸ் நிறைய, ரூம் பெருசு இருக்கிற அந்த ஃபெசிலிட்டிஸ் கூட மற்ற ஆட்டோமேஷன் அந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் நிறையா இருக்குது. இன்னொரு ஹோட்டல் கம்பேர் பண்ணும்பொழுது அதை விட ஒரு 2 மடங்கு நன்றாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்து இதை பண்ணியிருக்கிறோம். ஸோ விலையை அதே மாதிரி கம்பேரபிளாக வச்சுருக்கோம். அந்த மாதிரி ஏன்னா ஹோட்டல்ல நிறைய இருக்கு. பெங்களூர் வெளில நினைச்சிட்டு ஸ்வீட்ஸ் 2 பெட்ரூம் ஸ்வீட்ஸ், ஒரு ஸ்வீட்டை ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட், சில ஸ்வீட்ஸ்லாம் 2500 3000 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு. ஒரு ஃபேமிலியா 2 பசங்க ஃபேமிலியா தங்கறதுக்கும் வசதியா இருக்கும். தனியா டைனிங் ஏரியா, தனியா லிவிங் ஏரியா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு அபார்ட்மெண்ட் மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி ஒரு பெரிய டிக்னிட்டரிஸ் இங்க மதுரைக்கு வரும்போது இங்க தங்கறதுக்கு வசதியா இருக்கும். நம்மகிட்ட ஒரு 14 ஸ்வீட் இருக்கு, 2 ரெசிடென்ஷியல் ஸ்வீட்டும் இருக்கு. நல்ல ஸ்வீட்ஸ் 2-3 கேட்டகரி இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி. ஆமா, இப்போதைக்கு ஸ்டார்டிங் நம்ம 18,000 இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பிரசிடென்ஷியல் ஸ்வீட்ல இன்னும் அதிகமாக இருக்கும். நம்ம எல்லா ஹோட்டலையும் இருக்கு அந்த மாதிரி. நம்ம சென்னையிலயும் இருக்கு, கோயம்புத்தூர்லயும் இருக்கு. பிரசிடென்ஷியல் ஸ்வீட் எல்லா இடத்துலையும் இருக்கு. இந்த ஹோட்டல் ராஜ்குமார், மதுரை 90s கிங்ன்றத ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர். ஸோ நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் போயிருக்கோம். இந்த அளவுக்கு ஒரு ஆம்பியன்ஸ் நான் எதிர்பார்க்கல, நல்லாவே பண்ணியிருக்கீங்க. ஸோ கங்க்ராட்ஸ் ஆல்சோ. இங்கே என்னென்ன விஷயங்கள் சேர்த்துருக்கீங்க? இப்போ கம்பேரிட்டிவ்லி மதுரையை நீங்கள் ஆல்ரெடி ஒரு கோத்ரூ பண்ணி லோக்கல் கெஸ்ட் விருப்பப்படுவாங்க. நம்பர் 2 நம்ம கிட்ட ரூம்ல தங்குற கெஸ்ட் ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து வராங்க, ஃபாரின்லேருந்து வராங்க, நிறைய நேஷனாலிட்டிஸ் வருவாங்க. அது ரெண்டுத்தையும் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணணும். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணி நம்ம இப்போ 3 ரெஸ்டாரண்ட் பிளான் பண்ணியிருக்கோம். 2 திறந்தாச்சு, இன்னும் ஒரு ரெஸ்டாரண்ட் இன்னும் 15 நாளில் திறக்கும். ஃபர்ஸ்ட் சித்திரை ரெஸ்டாரண்ட். சித்திரை ரெஸ்டாரண்ட் இட் இஸ் டார்கெட்டட் ஃபார் ஃபேமிலிஸ். பேசிக்லி பிரேக்ஃபாஸ்ட் புஃபே இருக்கும், லஞ்ச் புஃபே இருக்கும், டின்னர் புஃபே இருக்கும். அது இல்லாமல் அலக்காட் மெனு கார்ட்லேருந்து ஆர்டர் பண்ணுற மாதிரியும் இருக்கும். நம்ம மதுரையோட பாப்புலர் ஐட்டம்ஸ் எல்லாம் அதில் கிடைக்கும். ஹோட்டல் பெருசு, அந்த மக்களுக்கு அந்த பயமே இருக்க வேண்டிய தேவையில்லை. ஒரு ஃபேமிலியா எங்க போறாங்களோ, எங்க அவங்க விருப்பப்பட்டு சாப்பிட்றாங்க, லோக்கல் ஃபுட்டு, வெதர் கோல உருண்டையோ, கறி தோசையோ, பன் பரோட்டாவோ, ஜிகர்தண்டாவோ, பால்கோவா பண்ண எல்லாமே அந்த புஃபேல அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டை டார்கெட் பண்றது ஃபேமிலிஸா லோக்கல் மதுரை மக்கள் யூஸ் பண்ணணும்னு அந்த ரெஸ்டாரண்ட்ல அந்த மாதிரி பண்ணியிருக்கோம்.